அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். நாளைய தினம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை சோடச கலை நேரம். சக்தி வாய்ந்த இந்த 5 வினாடிகளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த ஒரே ஒரு தமிழ் வார்த்தையை சொல்லி பாருங்கள். பணம், சொந்த வீடு, வளர்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றம்னு இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் 2 முறை வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த சோடச கலை அப்படின்றது ஒரு திதி. மொத்தம் 16 திதிகள் உண்டு. அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை 17ஆவதாக இருக்கக்கூடிய வெறும் 5 வினாடிகள் வரக்கூடிய திதி தாங்க இந்த சோடச கலை திதி. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் முன்பாக இருக்கக்கூடிய 5 வினாடிகள் தாங்க இந்த சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நேரத்திற்கு அப்படி என்ன ஆற்றல்னு பார்த்தோம்னா, இந்த சோடச கலை நேரத்துல பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் மும்மூர்த்திகளும் இணைந்து தத்தாத்ரேயராக இந்த பூமிக்கு அருள் பாலிக்கக்கூடிய நேரம். தத்தாத்ரேயரின் அந்த அருள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அந்த நேரத்துல நாம் ஆழமாக உணரக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயம் எதுவோ அது அப்படியே நடக்கட்டும், ததாஸ்து அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் செய்வாங்க. சோ மறந்தும் கூட நம்மை அறியாமல் கூட இந்த நேரத்துல தவறான விஷயங்களை பற்றி யோசிக்க கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, நமக்கு எது தேவையோ அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி நம்ம நல்ல கற்பனையில சந்தோஷமா அந்த நேரத்துல இருக்கணும். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நேரம் இந்த சோடச கலை நேரம். ஆனால் இந்த சக்தி மிக்க 5 வினாடிகள் கரெக்டா எந்த நேரத்துல வருதுன்னு யாராலையுமே கணிக்க முடியாதுங்க. அதனால தான் நம்முடைய சித்தர்களும் மகான்களும் இந்த சோடச கலை நேரத்தை எப்படி கணக்கிடணும்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் அந்த திதி முடிந்த 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய நேரத்தை சோடச கலை நேரமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதாங்க அந்த சக்தி மிக்க 5 வினாடிகள் இருக்கும். சோ நாளைய தினம் காலை 7 மணி 29 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் சோடசக்கலை திதி வரக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி 29 நிமிடங்கள் முதல் காலை 8 மணி 29 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க 19th மார்ச் Thursday morning 6:29 AM to 8:29 AM. ஸோ இந்த 2 மணி நேரமும் நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ, எந்த அளவிற்கு சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க. சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு மகிழ்ச்சியா இந்த 2 மணி நேரமும் உங்களை நீங்க வச்சுக்கணும். இதற்கிடையில் இந்த 2 மணி நேரம் உங்களால எத்தனை முறை இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த சக்தி மிக்க வார்த்தையை உச்சரிக்க முடியுமோ நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நான் செழிப்பானவன், நான் செழிப்பானவன், நான் செழிப்பானவன் அப்படின்ற இந்த மேஜிக்கல் வார்த்தையை இடையிடையே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா யாராலையும் 2 மணி நேரமும் உட்கார்ந்து இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியாது. சோ இந்த 2 மணி நேரத்துல குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது நீங்க மொத்தம் சொல்லிடுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் இந்த 2 மணி நேரமும் நீங்க ரொம்ப சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட இருக்கணும். அதுதாங்க முக்கியம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரூட் சேனல் சார்பாக சில பிரத்யேகமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல சில பேர் நீங்க கேட்டிருந்தீங்க, எங்களால பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் ரெகுலரா செய்ய முடியாது, சோ எங்களுக்கும் ரொம்பவுமே சக்தி மிக்க ஏதாவது தாந்திரிக பொருட்கள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவர்களுக்காக தாங்க ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல, ஸ்டேஷனரி கடைகள்ல கிடைக்கக்கூடிய
பிரேஸ்லெட்ஸ் கிடையாதுங்க. ஒரிஜினல் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், தோஷம் இல்லாத மெட்டீரியல். சோ எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இதை நீங்க அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்க ரெண்டு கையிலையுமே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எதுல வேணாலுமே நீங்க போட்டுக்கலாம். எலாஸ்டிக் டைப்பா இருக்கிறதுனால எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்காக 5 விதமான கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்துறோம். உங்களுடைய தேவைக்கு எதுவோ அந்த பிரேஸ்லெட்டை நீங்க வாங்கிக்கலாம். குளிக்கும் நேரத்துல மட்டும் இந்த பிரேஸ்லெட்டை எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதும் இதை அணிந்தால் மட்டும்தாங்க அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். முதலாவதாக நம்ம பார்க்க போவது மணி மேக்னெட் பிரேஸ்லெட். ரொம்பவுமே சிறப்பா இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறோம். இதுல மொத்தம் 6 விதமான கிறிஸ்டல்ஸ் நம்ம இணைத்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்கிறோம். என்னென்ன கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அமெதிஸ்ட், டைகரை, பைரைட், கிரீன் அவென்ச்சுரின், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ் மற்றும் சிட்ரைன். சோ இதனுடைய பலன்களும் அதிகம். அதிரடியான அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே உங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத வகையில கூட பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றத்தை தரும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்பட்டு வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். இந்த மணி மேக்னெட்டை நம்ம கையில போட்டுக்கிட்டோம்னா நம்ம கையில் எப்பவும் பணம் இருக்கும். இந்த மணி மேக்னெட்ல என்னென்ன கிறிஸ்டல் இருக்கு, அதனுடைய பலன்கள் என்னன்றதையும் ஒரு சின்ன கார்டுல நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறோம். இந்த பிரேஸ்லெட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸுக்குமே அந்த கிறிஸ்டலுடைய பலன்கள் என்னன்றது தெளிவா ஒரு சின்ன கார்டுல நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடுறோம். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது நாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடிய அப்படைட் பிரேஸ்லெட். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த அப்படைட் பிரேஸ்லெட்க்கு உண்டு. பொதுவாக இப்ப நம்ம சோடசக்கலை பார்த்தோம், அதே போல அபிஜித் நட்சத்திரம் இருக்கு, மைத்ரேய முகூர்த்தங்கள் இருக்கு. இது போன்ற நேரங்கள்ல இந்த பிரேஸ்லெட் நம்ம கையில இருந்து நம்ம ஜபம் செய்யும் போது அல்லது பாசிட்டிவா நினைக்கும் போது அதனுடைய பலன்கள் கோடி மடங்கு அதிகமாக கிடைக்கும். இந்த அப்படைட் பிரேஸ்லெட் போட்டிருக்கிறவங்க நீங்க பாசிட்டிவாக நினைச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டத மாதிரி நீங்க கற்பனை உலகத்துல வாழணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். ஒரு சொந்த வீடு வாங்கணும்னா ஆல்ரெடி உங்க சொந்த வீட்டை நீங்க வாங்கிட்டீங்க அல்லது கட்டிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த உணர்வுகளை அடிக்கடி ஆழமா கொண்டு வரணும். இது போல உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டத போல அந்த கற்பனையில் நீங்க அடிக்கடி வாழும்போது அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில மேஜிக் போல நிறைவேறும். வாழ்க்கையில நிறைய குறிக்கோள்கள், லட்சியங்கள் இருக்கிறவங்க இந்த அப்படைட் பிரேஸ்லெட்டை நீங்க கையில வேர் பண்ணி பாருங்க, பலன்கள் உங்களுக்கே தெரியும். இது கையில நீங்க வேர் பண்ணாலே ஒரு நல்ல ரிச்சான லுக்கும் உங்களுக்கு இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கொடுக்கிற எல்லா பிரேஸ்லெட்டுமே ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அணிந்து கொள்ளலாம். எந்த கையில வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்ப்பது ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பிரேஸ்லெட். இதுல 3 விதமான கிறிஸ்டல்ஸ் நம்ம இணைத்திருக்கோம். டைகரை, ஆப்சிடியன் மற்றும் ஹெமடைட். எந்த காரியம் எடுத்தாலும் நிறைய இழுபறிகள் இருக்கு. வாழ்க்கையில அடுத்த கட்டம் முன்னேறவே முடியல. நிறைய கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களுடைய தொல்லைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பிரேஸ்லெட்டை நீங்க அணிந்து கொண்டாலே போதும். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு தானாக ஓடிவிடும். நல்ல குட் லக்கை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களை யாரோ அடிக்கடி திட்டிட்டே இருக்காங்க அல்லது சாபம் கொடுக்கறாங்கன்னா கூட அந்த நெகட்டிவான வார்த்தைகள் உங்களை தாக்கவே தாக்காதுங்க, அஃபெக்ட் செய்யாது. ஜாதகத்துல சனி, செவ்வாய் போன்ற கொஞ்சம் கடுமையான தோஷங்கள் இருக்கிறவங்களும் இந்த பிரேஸ்லெட்ஸை வேர் பண்ணும்போது அந்த தோஷங்கள் வெகுவாக குறையும். இதையெல்லாம் தாண்டி இப்ப நம்ம பார்த்த அனைத்து பிரேஸ்லெட்ஸையுமே வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இன்றைய தினம் மார்ச் 18ஆம் தேதி அமாவாசை பூஜை நடைபெற போகுதுங்க. சோ இந்த பிரேஸ்லெட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.